ரைட். அப்ப நாங்க பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னா, கல்வியினுடைய இலக்குகளை பத்தி பார்த்தோம். அதாவது கல்வி இலக்குகள் இலங்கையில் 8, தேர்ச்சிகள் 7. இந்த கல்வி இலக்குகளை வெளியிடுகின்ற அமைப்பாக நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம் தேசிய கல்வி ஆணைக்குழு. கல்வி அமைச்சுக்கு கீழே இயங்குகின்ற தேசிய கல்வி ஆணைக்குழு தான் இலங்கையில இந்த இலக்குகளை நிர்ணயிக்கிறது. அப்ப 12வது வினா வந்து பொது கல்வியில் இருக்கின்ற தேர்ச்சிகள் யாவைன்னு சொல்லி கேட்டிருக்குது. எல்லாம் 7 தேர்ச்சிகளையும் நீங்க வாசிச்சு பார்க்கலாம். அதை ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. தொடர்பாடல் தேர்ச்சிகள், அதுல 3 பிரிவுகள் காணப்படுது: எழுத்தறிவு, எண்ணறிவு, சித்திர அறிவு, தகவல் தொழில்நுட்ப தகமை என்று சொல்லி இந்த தொடர்பாடல் தேர்ச்சிகளுக்கு 3 உப தேர்ச்சிகள் காணப்படுது, அதாவது உப பிரிவுகள் காணப்படுகிறது. ஆளுமை விருத்தி தொடர்பான தேர்ச்சிகள், சூழல் தொடர்பான தேர்ச்சிகள். இந்த சூழல் தொடர்பான தேர்ச்சியிலையும் சில உப தேர்ச்சிகள் காணப்படுது. உப தேர்ச்சி நீங்க சொல்றது அதுல பிரிவுகள்: சமூக சூழல், உயிரியல் சூழல், பௌதிக சூழல். 4வது வேலை உலகுக்கு தயார் செய்தல் தொடர்பான தேர்ச்சிகள், சமயமும் ஒழுகலாறும், ஓய்வு நேரத்தை பயன்படுத்தல் மற்றும் விளையாட்டு பற்றிய தேர்ச்சிகள். கற்றலுக்காக கற்றல் தொடர்பான தேர்ச்சிகள் என்று சொல்லி 7 தேர்ச்சிகள் காணப்படுது. உங்களுக்கு வகுப்பறைகள்ல கற்பித்த விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த விடயங்களோடு தொடர்பட்டதா இருக்கும். இதுதான் கற்பிக்கிறது. இப்ப உங்களுக்கு தெரியும், ஸ்கூல்கள்ல பொறுத்தவரையில வகுப்புல கற்பிக்கின்ற அதே நேரத்துல பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டிகளுக்கு கூட்டி கொண்டு போவாங்க. இப்போ கோட்ட மட்டம் இல்லாட்டி பாடசாலை மட்டத்துல இல்ல விளையாட்டு போட்டிகள், மாகாண மட்டம், தேசிய மட்டம்னு சொல்லி பல்வேறு விளையாட்டு அமைப்பெல்லாம் காணப்படுது. அந்த விளையாட்டு ஏற்பாடெல்லாம் நடப்பது இங்க இருக்கிற தேர்ச்சி. அதாவது பாருங்க, 6வது தேர்ச்சி விளையாட்டு பற்றிய தேர்ச்சிகள். அந்த தேர்ச்சியை கொடுக்கறதுக்கு தான் அந்த விளையாட்டு போட்டி அதுகள் எல்லாம் பாடசாலைகள்ல நடத்தப்படும். ஒழுக்கம், மற்றது சமயம், மனம், சமய பாடங்கள் கற்பிக்கிறதெல்லாம் 5வது தேர்ச்சி. அந்த தேர்ச்சியை கொடுக்கறதுக்காக பார்த்துருப்பீங்க, சமய பாடம் எல்லாம் கிரேட் 1ல தொடங்கும். அது கிரேட் 1லயே புத்தகம் எல்லாம் இருக்குது. அதுதானே. அப்ப அதுல இருந்து உங்களுக்கு தேர்ச்சி என்றா என்ன என்ற விஷயம் வந்து விளங்கி இருக்கும். இப்ப தொடர்பாட தேர்ச்சிகள் வந்து கிரேட் 1லயே ஸ்டார்ட் பண்ணும். கிரேட் 1லயே ஐசிடி, அதாவது தகவல் தொடர்பாடல் தகமை தேர்ச்சி பிள்ளைகள்கிட்ட கதைப்பாங்க கிரேட் 1 டீச்சர். இப்ப நீங்களும் பிரைமரி பிஎட் தான் செய்ய போறீங்க. அப்ப பிள்ளைகள்கிட்ட கதைப்பாங்க கிரேட் 1 டீச்சர் கணனியை பத்தி, கணனியோட இணைத்து பாவிக்கின்ற சில உபகரணங்கள், அதனுடைய படங்கள், வீடியோ இதுகளெல்லாம் காட்டி டீச்சர் ஐடி சம்பந்தமான சில விடயங்களை கிரேட் 1லயே கொடுப்பாங்க. இதுல இருந்து உங்களுக்கு அந்த தேர்ச்சி என்றா என்ன என்பது விளங்கி இருக்கும். அப்ப ஒரு கற்பித்தல் செய்கிற போது இந்த தேர்ச்சிகள்ல ஏதாவது ஒன்றை இல்லாட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட ஏதாவது தேர்ச்சியை பிள்ளைக்கு கொடுக்கிற நோக்கத்தோட தான் டீச்சர்ஸ் வந்து ஸ்கூல்கள்ல கற்பித்தல் செய்வாங்க. அடுத்து 13வது கேள்வி வந்து இலங்கையின் கல்வித்துறையில் பொது கல்வி நடவடிக்கைகளில் பயன்படுத்துகின்ற பிரதானமான ஆவணங்களும் அவற்றின் குறியீடுகளும். அப்ப ஸ்கூல்களை பொறுத்தவரையில பல்வேறு ஆவணங்கள் தினந்தோறும் பயன்படுத்துவார்கள். கல்வித்துறையில பல ஆவணங்கள் பயன்படுத்துவார்கள். அதுல பிரதானமாக மாணவர் தினவரவு டாப்பு, அதாவது பிள்ளைகள் வந்து தினசரி வரவை பதிகின்ற தினவரவு டாப்பு, மாணவர் தேர்வு டாப்பு, சம்பவ திரட்டு புத்தகம், மாணவர் விடுகை பத்திரம், ஆசிரியர் கையொப்ப புத்தகம், விடுமுறை பதிவுக்கும் அதாவது விடுமுறையை பதிகின்ற புத்தகம், ஆசிரியர்களுடைய
விடுமுறைகளை பயன்படுத்துகின்ற விடுமுறைகளை பதிகின்ற புத்தகங்கள், மற்றது காசு பெறுவனவுகள், பொருள் பெறுவனவுகள் ஏதாவது ஸ்கூல்ல நடந்தால் அதுக்குரிய ஆவணம், உள்நாட்டு லீவு, வெளிநாட்டு லீவு ஆவணங்கள், மருத்துவ சோதனை அறிக்கைகள், பொருள்கள் பெற்றுக்கொள்ளுதல், பொருள் வழங்குதல், இப்படியான பல ஆவணங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஸ்கூல்கள்ல தினந்தோறும் பயன்படுத்துகின்ற ஆவணங்களாக இருக்கும். அடுத்த கல்வி என்ற பதம் எந்த மொழியில் இருந்து தோன்றியதாக கூறப்படுது? அதாவது உங்களுக்கு தெரியும், இப்ப கல்வி என்ற பதம் எடுகேஷன் என்ற ஆங்கில பதத்தினுடைய மொழிபெயர்ப்பு தான் கல்வி. தமிழ்ல நாங்க கல்வி என்று சொல்றோம். அந்த எடுகேஷன் என்ற சொல் எடுகேயா எடுகேயா என்ற லத்தீன் மொழியிலிருந்து தோற்றம் பெற்றதாக சொல்லப்படுது. எடுகேயா என்று சொல்ற லத்தீன் மொழியைச் சேர்ந்த ஒரு சொல்லில் இருந்துதான் எடுகேஷன் என்ற ஒரு சொல் உருவாகி இருப்பதாக சொல்லப்படுது. எடுகேஷன் என்ற சொல் எடுகேயா என்ற சொல்லில் இருந்து வந்தது. அந்த எடுகேஷன் என்ற மொழிபெயர்ப்பு தான் தமிழ்ல நாங்க கல்வி என்று சொல்லுவோம். தானே? ஆகவே எடுகேயா என்பது ஒரு லத்தீன் சொல். அந்த எடுகேயா என்ற சொல்லில் இருந்துதான் கல்வி என்ற பதம் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அடுத்து 15வது, ஜனநாயகமும் கல்வியும் என்ற நூலை எழுதிய அறிஞர் ஜான் டூயி. அதாவது கல்வி துறை சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக பல அறிஞர்கள் காலத்துக்கு காலம் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். பல்வேறு சிந்தனைகள் வந்திருக்கு. கல்வி மக்களுக்கு ஏன் தேவை, கல்வி எப்படி போதிக்க வேண்டும், இதெல்லாம் சொல்லியிருக்கிற ஒரு அறிஞர் தான் ஜான் டூயி. அப்ப அந்த அறிஞர்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு நூல்களை வெளியிட்டிருந்தார்கள். அதுல இந்த ஜனநாயகமும் கல்வியும் என்ற நூலை எழுதிய அறிஞர் ஜான் டூயி. இது வேற அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர். இது 16வது கேள்வி. பயன்நலவாத கொள்கையை பயன்நலவாத கொள்கையை வலியுறுத்தி கல்வித்துறை தகவல்களை முன்வைத்த அறிஞர். அவரும் அந்த ஜான் டூயி தான். அவரை ஜான் டூயி என்றும் சில நூல்கள்ல புத்தகங்கள்ல பார்க்கலாம். ஜான் டூயி என்றாலும் ஜான் டூயி தான். அப்ப அவர் முன்வைத்த கொள்கை, அப்ப நான் முன் சொன்னது போல அறிஞர்கள் பல கொள்கைகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். பல புத்தகங்களை வெளியிட்ட மாதிரி பல கொள்கைகளையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த ஜான் டூயி பயன்நலவாத கொள்கை, அப்படி இல்லாட்டி பயன்பாட்டுவாத கொள்கை, பயன்நலவாத கொள்கை அல்லது பயன்பாட்டுவாத கொள்கை, இதை வலியுறுத்திய ஒரு அறிஞராக இந்த ஜான் டூயி காணப்படுகிறார். பயன்பாட்டுவாத கொள்கை. இவருடைய இந்த பயன்பாட்டுவாத கொள்கையில சுருக்கம் என்னன்னு கேட்டா, மாணவர்களுக்கு நிகழ்கால சவால்களை வெற்றி கொள்ளக்கூடிய மாதிரி கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார். கண்ணு கெட்டாத, கண்ணுக்கு தெரியாத எதிர்காலத்தை வெற்றி கொள்வதற்கு பதிலாக நிகழ்கால சவால்களை வெற்றி கொள்ளக்கூடிய கல்வி பிள்ளைகளுக்கு வழங்கணும் என்றது இவருடைய கொள்கை, ஜான் டூயி. அடுத்து 17வது, நிலையான அபிவிருத்திக்கான கல்வி செயற்பாடுகளை திட்டமிடுகின்ற உலக அமைப்பு யுனெஸ்கோ அமைப்பு. நிலையான அபிவிருத்திக்கான கல்வி, அந்த செயற்பாடுகளை திட்டமிடுகின்ற உலக அமைப்பு யுனெஸ்கோ அமைப்பு. பொதுவாக
உலகளாவிய ரீதியிலான கல்வி என்று சொல்ற நேரமே எங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வர வேண்டிய ஒரு அமைப்பு தான் இந்த யுனெஸ்கோ அமைப்பு. நான் இது சம்பந்தமா ஏற்கனவே உங்களுக்கு விடயங்களை சொல்லி இருக்கிறேன். யுனெஸ்கோ அமைப்பை பத்தி படிச்சிட்டோம் நாங்க. அடுத்து 18வது பேண்தகு அபிவிருத்திக்கான கல்வி என்பது யாது? பேண்தகு அபிவிருத்தி. பேண்தகு அபிவிருத்திக்கு தடையாக உள்ள பிரச்சனைகளையும் அவற்றுக்கான தீர்வுகளையும் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் இணைத்தலே பேண்தகு அபிவிருத்திக்கான கல்வியாகும். பேண்தகு அபிவிருத்தி என்பது எதிர்கால சந்ததியினருக்கு எவ்வித பாதிப்புமின்றி நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு செயற்பாடு என சுருக்கமாக கூற முடியும். சரி, அப்ப பேண்தகு அபிவிருத்தி என்று சொல்வது எங்களுடைய எதிர்கால சந்ததியினர், எங்களுக்கு பிந்தி வருகின்ற சந்ததியினருக்கு எந்த விதமான பாதிப்பும் இன்றி எங்களுடைய நிகழ்கால தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் பேண்தகு அபிவிருத்தி. அதுக்கு உதாரணம் என்று சொல்லணும்னு சொன்னா, இயற்கையிலிருந்து எங்களுக்கு கிடைக்கின்ற இயற்கை வளங்கள் இருந்து நாங்கள் முழு இயற்கை வளத்தையும் பெற்று பயன்படுத்திட்டா எங்களோட எதிர்கால சந்ததிக்கு இல்லை. அதே போல சூழல், நீர்நிலைகள், இயற்கை காடுகள் போன்ற வளங்களை நாங்க முற்றுமுழுதாக பயன்படுத்தி முடிச்சிட்டோம்னு சொன்னா எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு அதுகள் இல்லை. அதே நேரம் சில சூழல் பாதிப்புகள், இயற்கை கூறுகள்ல அதுல ஏற்படுகின்ற பாதிப்புகள் எல்லாம் இன்றி நாங்க எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்ப அந்த பேண்தகு அபிவிருத்திக்கு தடையாக உள்ள பிரச்சனைகளுக்கும் அவற்றுக்கான தீர்வுகளையும் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள்ல இணைக்கின்ற ஒரு செயற்பாடு தான் பேண்தகு அபிவிருத்திக்கான கல்வி. இப்ப இருக்குத்தானே உங்களோட பாடங்கள்ல பாருங்க, இப்ப புதிதா வார பாட தலைப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இயற்கை அனர்த்தங்கள் பத்தி, மற்றது இயற்கை அனர்த்தங்கள் ஏன் ஏற்படுது, மண்ணரிப்பு, வெள்ளப்பெருக்கு, இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் வருதுதானே பாடங்கள்ல. அப்ப அதெல்லாம் இந்த பேண்தகு அபிவிருத்திக்குரிய கல்விதான். இப்போ பாடசாலை மட்டத்திலேயே பிள்ளைகளுக்கு அறிவுறுத்துறாங்க, சூழலை நாங்க பாதுகாக்கணும், சூழலை மாசுபடுத்தக்கூடாது, வளங்களை வீண் விரயம் செய்யக்கூடாது, நீரை வீணடிக்க கூடாது. இப்படி விடயங்கள்லாம் கற்பிக்கிறது இந்த பேண்தகு அபிவிருத்தி சிந்தனையின் படிதான். பேண்தகு அபிவிருத்தி, அது யுனெஸ்கோ அமைப்பு தான் அந்த விடயங்களை உலக நாடுகளுக்கு அந்த சிந்தனையெல்லாம் கொடுக்கறது யுனெஸ்கோ அமைப்பு. சரிதானே? சும்மா நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. பேண்தகு அபிவிருத்தி, அதுக்கான கல்வி. அப்ப அந்த உலகளாவிய ரீதியில இந்த பேண்தகு அபிவிருத்திக்குரிய கல்வி பல கட்டங்கள் 1950 தொடங்கினது. அது விளங்குதா? அது 2020ஆம் ஆண்டு தான் பேண்தகு அபிவிருத்திக்கான கல்வி என்று சொல்லி பரிணாம வளர்ச்சி கண்டது, 2020க்கு பிறகு. அப்ப 2020க்கு முன்பு 1980களில் சூழல் சார் கல்வி என்று இருந்தது. 1950 இயற்கை பற்றிய கல்வி அப்படின்னு சொல்லி அது ஸ்கூல்கள்ல மாணவர்களுக்கு போதித்திருந்தார்கள். இயற்கை பற்றிய கல்வி, சூழல் சார் கல்வி, இறுதியாக 2020 பேண்தகு அபிவிருத்திக்கான கல்வி. அப்ப நாங்க தற்போதும் அது பேண்தகு அபிவிருத்திக்கான கல்வி என்று தான் இருக்குது. அது பிறகு மாற்றங்கள் வரல. அடுத்து 20வது கேள்வி அது சம்பந்தமானதுதான். ஐக்கிய நாடுகள் சபையினால் பேண்தகு அபிவிருத்திக்கான 10 ஆண்டு காலம் பிரகடனப்படுத்தப்பட்ட காலப்பகுதி. அப்ப ஐக்கிய நாடுகள் சபை என்ன செஞ்சோன்னு சொன்னா 2005ஆம் ஆண்டுல 2005ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரையான இந்த 10 வருட காலத்தை பேண்தகு அபிவிருத்திக்குரிய ஒரு 10 ஆண்டு காலமாக பிரகடனப்படுத்தியிருந்தது. சரிதானே? ஐக்கிய நாடுகள் சபையினால் பேண்தகு அபிவிருத்திக்கான 10 ஆண்டு காலம் 2005 2014 வரைக்கும் உலகளாவிய ரீதியில் இது பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. இலங்கையிலையும் பல ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள் அந்த காலத்துல. 21வது கேள்வி அது சம்பந்தமானதான். இலங்கையின் கல்வித்துறையில் பேண்தகு அபிவிருத்திக்கான கல்வி மற்றும் சமாதானத்துக்கான கல்வி ஆகியன அறிமுகம் செய்யப்பட்ட காலப்பகுதி. சரிதானே? அப்ப
பேண்தகு அபிவிருத்திக்குரிய இந்த கல்வி செயற்பாடுகள் 2012 இலங்கையில நடைமுறைக்கு வந்துட்டுது. 2012 ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையில வந்து பேண்தகு அபிவிருத்தி கல்வி சமாதானத்துக்கான கல்வி. இப்ப பாருங்க, உங்களோட புத்தகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இருக்குது, அது முரண்பாடுகள் ஏற்படாம இருக்கிறது. இது செகண்டரி பிரிவுல குடியியல் பாடத்துல கொஞ்சம் பிரட்டி பாருங்க, பாட புத்தகங்கள் அது இருக்குது. சமாதானமாக நாங்க இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். அது என்ன பிரைமரியில சுற்றாடல் பாடத்திலயும் இருக்குது பாருங்க. அது அந்த பாட இதுகள்லாம் வந்து திகன் படித்தான். சமாதானத்துக்கான கல்வி, அந்த சிந்தனையில தான் அதுகள்லாம் போதிக்கப்பட்டது. அது யுனெஸ்கோ ஐடியா தான். அது யுனெஸ்கோ அமைப்பு இலங்கை கல்வி அமைச்சுக்கு கொடுக்கின்ற சில ஆலோசனைகளின் படித்தான் அதுகள் எல்லாம் பாடசாலையில கற்பிக்கப்படுது. அடுத்து 22வது கேள்வி, இலங்கையின் தேசிய கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம். இலங்கையினுடைய தேசிய கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் மகாரகம. அதனுடைய கிளை நிறுவனம் ஒன்று பண்டாரவளையில அமைஞ்சிருக்கு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கல்விக்குரிய ஆராய்ச்சி நிறுவனம் பெரிய அளவுல செயற்படுதா என்று இருந்தா தெரியல. ஆனா கல்விக்கண்டு ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் மாரகம என்ற இடத்துல இருக்குது. அதனுடைய கிளை நிறுவனம் வந்து பதுளை மாவட்டத்துல பண்டாரவளையில அமைஞ்சிருக்கு. அடுத்து 23வது கேள்வி, கொத்தனி பாடசாலை அமைப்பு இலங்கையில 1981 காலப்பகுதியில இலங்கையில சிறிது காலம் நடைமுறையில் இருந்தது கொத்தனி பாடசாலை முறை. அதாவது கொத்தனி பாடசாலை என்று அழைப்பது என்னன்னு கேட்டா, உதாரணத்துக்கு நகர்ப்புறத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பெரிய பாடசாலையை சுற்றி இருக்கின்ற சிறிய பாடசாலைகள் எல்லாம் ஒன்றிணைந்து இதோட சேர்ந்து இப்படி உருவாக்குன்ற ஒரு அமைப்பை தான் நாங்க கொத்தனி அமைப்புன்னு சொல்லுவோம். இதுல இந்த பிரதான பெரிய பாடசாலையைத்தான் கொத்தனி பாடசாலை என்று அழைக்கிறது. கொத்தனி பாடசாலை. அதுல கேள்வி வந்து, ஒரு கொத்தனியில சாதாரணமா எத்தனை ஸ்கூல்கள் இருக்கும் என்று சொல்லி, பொதுவாக 10 முதல் 15 வரையான ஸ்கூல்கள் இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில ஒரு 6000 3000க்கும் 6000த்துக்கும் இடைப்பட்ட மாணவர்கள் ஒட்டுமொத்தமா அதுல இருப்பார்கள் ஒரு கொத்தனியில. செலவுகளை குறைக்கிறதுக்கு, வளங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு தான் இந்த முறை வந்தது, கொத்தனி அமைப்பு. இலங்கையில தற்போதும் இது சிந்தனையில இருக்குது. இன்னும் கொத்தனி அமைப்புன்னு சிங்களத்துல பரிஷத பாசலன்னு சொல்லுவாங்க. நகர்ப்புறத்துல இருக்கிற பிரதான பாடசாலையை மையமாக கொண்டு சிறிய சிறிய பாடசாலைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அமைக்கிற ஒரு முறை. அப்ப கொத்தனி பெரிய பாடசாலையோட அதிபர் தான் இந்த சின்ன பாடசாலைகளை போய் மேற்பார்வை செய்யற அமைப்பெல்லாம் காணப்படுது. அதுல பல பிரச்சனைகள் வந்தனால அது 80களிலே அது முடிஞ்சிருச்சு. அது தோல்வி அடைந்த ஒரு செயற்திட்டம் கொத்தனி அமைப்பு. இப்ப இலங்கையில ஒரு அமைப்புன்னு போய் கொண்டிருக்குது ஸ்கூல் சம்பந்தமா. ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்க போறாங்க. யாருக்கு சொல்லலும்? சார் காலேஜஸ் எல்லாம் ஒன்னாக்கி பிஎட் பட்டம் கொடுக்கறது சொல்றீங்களா சார்? சார் கிரேட் 10ல ஓ லெவல் செய்யற மாதிரியா சார்? கிரேட் 10ல ஓ லெவல் வந்து புதிய கல்வி சீர்திருத்தம். அது வந்து கைவிட்டுட்டாங்க. அது அதாவது சென்ற அரசாங்கத்தினுடைய ஒரு செயற்திட்டம் தான் அது. இந்த ஆண்டுல நடைமுறைப்படுத்த இருந்தது. இப்ப அரசாங்கம் மாறினால அது அந்த செயற்திட்டம் எதுவும் இல்லை. அது சம்பந்தமா நீங்க நோட்ஸ் தேட தேவையில்லை. 10ஆம் ஆண்டுல எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் எதுவும் இல்லை. இப்ப அது கைவிட்டாச்சு. இனி புதிய அரசாங்கம் வந்து புதிய யோசனைகளை கொடுக்கும். அதுல செமஸ்டர் முறை சார், விலங்குல செமஸ்டர் முறை பத்தி சொல்லியிருந்தீங்க சார். அதுவும் அதுதான் பழைய அரசாங்கத்துல திட்டம், செமஸ்டர் சிஸ்டம். அதுவும் கைவிட்டாச்சு. அது அந்த அந்த திட்டத்துக்குள்ளதான் அதுவும் இருந்தது. செமஸ்டர் சிஸ்டம்
பரீட்சைகள் குறைவாக, செயற்பாட்டுகளுக்கு 40 புள்ளி அப்படின்லாம் இருந்துச்சு அதுல வேலை திட்டங்கள். நல்ல வேலை திட்டம் தான் அது. புதிய அரசாங்கம் அதுல சில மாற்றங்கள் செய்து எதிர்காலத்துல நடைமுறைப்படுத்துவாங்க. அப்ப அதுல நான் சொல்ல வந்த புதிய விஷயம் என்னன்னு சொன்னா, 50க்கு குறைவான மாணவர்கள் இருக்கிற சிறிய சிறிய பாடசாலைகள் எல்லாத்தையும் மூடிட்டு மூட சொல்லி பக்கத்துல இருக்கிற பெரிய பாடசாலையில இணைக்கிற வேலை திட்டம்னு போகுது. இன்னும் அப்படி நடைமுறைக்கு வரல. ஓம் சார் நாங்க அதாவது அதுதான் அது வந்து ஆரம்ப பிரிவு ஸ்கூல் தான், பிரைமரி ஸ்கூல்ஸ். 50க்கு உட்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா பிரைமரி ஸ்கூல்ஸ். அப்ப சின்ன சின்ன பிரைமரி ஸ்கூல்கள் அப்படி நடத்துறது அரசாங்கத்துக்கு நஷ்டம். அது பொதுவா நஷ்டம் தான். இனி பிள்ளைகள் 10 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் இருக்கிற ஸ்கூல்கள்லாம் இருக்குது. அப்ப 10 பிள்ளை 5 பிள்ளை இருந்தாலும் கூட, ஒரு 10 பிள்ளைகள் இருந்தாலும் 5 வகுப்புகள் நடக்கும் அங்க. 1ஆம் ஆண்டுல ஒருத்தர், 2ஆம் ஆண்டுல 2 பேர், 3ஆம் ஆண்டுல ஒரு 5 பேர், அப்படி ஒட்டுமொத்தமா ஒரு 10 12 பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனா அங்கேயும் சிலபஸ கொண்டு போகணும் தானே. அப்போ ஒரு வகுப்புக்கும் ஒரு டீச்சர் இருக்கணும். இலங்கையில அப்படி ஸ்கூல்கள் இருக்கு, ஒரு பிள்ளையும் ஒரு டீச்சரும் இருக்கிற வகுப்பறைகள் நிறைய இருக்குது. அப்ப அது நஷ்டம் சொல்லி புதிய அரசாங்கம் வந்து செயற்திறன் வாய்ந்த அரசு துறை அப்படி பார்க்கும்போது நிச்சயமா அதுகளை மூடுறதுதான் செயற்திறன் வாய்ந்த அரச பாடசாலையாக இருக்கும். அது லொஸ்ட் தான். இனி தனியா ஒரு பிள்ளை தனியா வச்சு படிப்பிக்கும் போது அப்படி சரியா ஒரு பிள்ளைய தனியா வச்சு படிப்பிக்கிறது? இல்ல சப்பில ஏன் அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்கலாம் மட்டும் தானே அந்த ஒருத்தர் இருந்தா? தனியா ஒருத்தர் இருந்தா நிறைய படிச்சு கொள்ளலாம் தானே. யோசிக்கணும். அதாவது அப்படின்னு கேட்டா அப்படியான கேள்விகள் கூட கேட்கலாம் உங்களை. அதாவது ஒரு தகவலையே மையப்படுத்தி கேள்விகள் எதிர்பார்க்க ஒரு 10 கேள்வி வரும் பொதுவா. இந்த மாதிரி கல்வியை பத்தி, கல்வி துறை சம்பந்தமா உங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்கு? எப்படினாலும் ஏ லெவல் முடிச்சாக்கள் தான் நீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு நல்ல உங்களோட ஐடியா என்னன்றதை அறியறதுக்கும் கேள்விகள் கேட்கலாம் பொதுவா. அப்ப அப்படி ஒரு அம்சம் தான் நான் உங்களை கேட்டேன். அதாவது ஒரு புள்ள 2 புள்ள இருக்கிற ஸ்கூல்ல ஒரு டீச்சர் தனியா அந்த வகுப்புக்கு படிப்பிக்கும் போது தனியா ஒருத்தர்னால பாத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட, அப்போ ஒருத்தர் இருக்கிற வகுப்புல அந்த புள்ள ஒரு நாள் வராட்டி அன்றைக்கு டீச்சருக்கு வேலை இல்லை. அந்த 6 பாடங்களும் 6 மணித்தியாலமும் டீச்சருக்கு வேறொரு வேலை தான் கொடுக்கணும் அதிபர். அப்படி வேலைகள் அப்படி கொடுக்கறதுக்கு ஸ்கூல்கள் இல்ல. சின்ன ஸ்கூல் தானே. ஒரு விஷயம் அதை விடுவோமே. அடுத்த பக்கம் பார்க்கின்ற போது பிள்ளைக்கு பெரிய பாதிப்பு ஒன்று இருக்கும். என்னன்னு சொன்னா தனியா ஒருத்தர் டீச்சரோடே அப்படி படிக்க கஷ்டம். பிள்ளைகள் வந்து சகபாடி கற்றல், அதாவது தண்ட நண்பர்களோட சேர்ந்து குழு செயற்பாடுகள் விளையாட்டுகள் ஈடுபடுறது, தொடர்பாடல்கள், இது எதுவும் இல்லை. அப்போ தனியே ஒருத்தர் 2 பேர் வகுப்பு நடத்தினா அந்த பிள்ளைகள் வந்து மனது ரீதியா பாதிக்கப்படுங்க. பிறகு அந்த ஸ்கூல்ல இருந்து பெரிய நகர்ப்புற ஸ்கூலுக்கோ அல்லது கூடுதலான பிள்ளைகள் இருக்கிற ஸ்கூல்ல போய் படிக்கல அதுகளுக்கு. ஏன்னா 5 வருஷம் தன்னந்தனியே அல்லது 2 3 பேரோட இருந்துட்டு திடீரென்று பெரிய ஒரு சூழல்ல அந்த பிள்ளைகள மனத்தாக்கம் ஏற்படும். இது சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சில அப்ப பெற்றோர் நினைப்பாங்க நாங்க அந்த ஊர்லயே இருந்து படிக்கிற வாய்ப்பு கிடைக்காம போகுதுன்னு சொல்லி. ஆனா அதை விட பெரிய தாக்கம் பிள்ளைக்கு ஏற்படும். ரைட். அடுத்து 24வது கேள்வி. நான் சொன்னேன், அதாவது ஜான் டூயி என்ற ஒரு அறிஞரை கதைச்ச முதல்ல. அந்த ஜான் டூயி மாதிரி ஒரு அறிஞர் தான் பிளேட்டோ என்ற அறிஞர். இவரும் கல்வி. பிரியா கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணணும். சாரி சார். அதுதான். இப்ப அறிஞர்கள், அதாவது பல அறிஞர்கள் இருக்கிறார்கள். அதுல இந்த பிளேட்டோ என்ற அறிஞர் முக்கியமானவர்.
இவரும் ஜோன் டூயி மாதிரி தான் பிள்ளைகளுக்கு எப்படி எந்த வயதுல எப்படி படிச்சு கொடுக்கணும், எதெல்லாம் படிச்சு கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு. அப்ப பிள்ளைகளோட உங்களோட வீடுகள்லயும் சின்ன பிள்ளைகள் இருக்கும். அப்ப அதுகள் விளையாட்டாக கொஞ்சம் கொஞ்சமா படிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் பெற்றோர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க பிரைமரியா சில மொண்டிசோரிய கிளாஸ் நடத்துறவங்களும் சில நேரம் இதுல இருக்கலாம். அப்ப மொண்டிசோரி டீச்சருக்கு பெருசா வேலை இல்லை, பிரைமரி டீச்சருக்கும் வேலை இல்லை, கிரேட் 1 2 டீச்சருக்கு பாடம் சம்பந்தமா எதுவும் செய்யறதுக்கு இல்லை. சரியா செஞ்சா அவங்களோட விளையாண்டு சில பொருள்களை செய்து அப்படித்தான் படிக்கிறதுக்கு இருக்குது. அப்படியான சிந்தனைகளை சொன்ன ஒரு அறிஞர்கள்ல ஒருத்தர் தான் இந்த பிளேட்டோ என்ற அறிஞரும். அகாடமி என்ற ஒரு நிறுவனத்தை இவர் நிறுவி இருந்தாரு. அகாடமி என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவிய அறிஞர் யாருன்னு கேட்டா பிளேட்டோ. அடுத்து 25வது கல்வித்துறைக்காக குறிப்பாக முன்பள்ளி மாணவர்களுக்கும் ஆரம்ப கல்வி பிரிவை சேர்ந்த ரைட். அப்ப அதுல கல்வித்துறை குறிப்பாக ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு உதவக்கூடிய உத்தமமான கருத்துக்களை, உன்னதமான கருத்துக்களை முன்வைத்த மிக முக்கியமான அறிஞர் யாருன்னு சொன்னா மொண்டிசோரி அம்மையார். அதாவது மரியா மொண்டிசோரி அம்மையார் தான் இந்த ஆரம்ப கல்வி தொடர்பாக கூடுதலான கருத்துக்கள் முன்வைத்தவர். இவர் ஆக்கிய நூல்கள் அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது குழந்தையை மீட்டல், குழந்தை ராஜ்யம், உயர் மொண்டிசோரி முறை என்று சொல்லி 3 பிரதான நூல்களை அந்த அம்மையார் எழுதியிருக்கிறாங்க. இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர். பிளேட்டோ கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். இந்த மரியா மொண்டிசோரி அம்மையாருடைய சிந்தனை கருத்துக்கள் தான் இலங்கையில பொதுவா உலக நாடுகள் எல்லாமே பிரைமரியில பின்பற்றாங்க. குழந்தையை மீட்டல், குழந்தை ராஜ்யம், உயர் மொண்டிசோரி முறை, இந்த 3 நூல்களையும் இந்த மரியா மொண்டிசோரி அம்மையார் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து 26வது மனிதனின் கல்வி, அதாவது எடுகேஷன் ஆஃப் மேன் என்ற நூலை எழுதிய அறிஞர் புரோபல். மனிதனின் கல்வி. அடுத்து 27வது வார்த்தா கல்வி முறை. வார்த்தா கல்வி முறை இது தொழில் செய்து கொண்டே கல்வி கற்கின்ற ஒரு முறை. இதனை மகாத்மா காந்தி முன்வைத்திருந்தார். வார்த்தா கல்வி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. 27வது வார்த்தா கல்வி முறை, அதாவது இது தொழில் செய்து கொண்டே கல்வி கற்கின்ற முறை. இதனை முன்வைத்த அறிஞர்
மகாத்மா காந்தி. அடுத்து 28வது கல்வி பொதுத்தராதர பத்திரம், அதாவது ஓலெவல்ல கணிதம் 1 கணிதம் 2 சொல்லி 2 வினாத்தாள்கள் வழங்கப்பட்ட ஒரு முறை ஒன்று இருந்தது. இது 1999ஆம் ஆண்டுல நடைமுறைக்கு வந்தது. கணிதம் 1 கணிதம் 2. அதாவது நிறைய பிள்ளைகள் கணிதத்துல சித்தி பெறாமல் உயர்தரத்துக்கு தகுதி பெறுவதை வாய்ப்பு இழந்திருந்தார்கள். மற்ற எல்லா பாடங்களும் சித்தி அடைந்து கணிதம் மட்டும் ஃபெயில். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்காக கணிதம் 1 கணிதம் 2ன்னு சொல்லி 2 வகையான கணித பேப்பர்ஸ் இலங்கையில குறிப்பிட்ட காலம் இருந்தது. 1999ஆம் ஆண்டு காலத்துல இருந்தது. தற்போது இது நடைமுறையில் இல்ல, ஒரு கதை நடந்தது. அப்ப இந்த 2 பேப்பர்ல ஏதாவது ஒன்றுல பாஸ் ஆயினா போதும் என்று சொன்னாங்க ஏ லெவல் செய்யறதுக்கு. அது கணிதம் 1ன்றது கொஞ்சம் இலகுவான கணித பேப்பர். அடுத்து 29 இலங்கையில் தற்போது இயங்குகின்ற பாடசாலைகளில் மிகச் சரியான வகைப்படுத்தல்களும் வரையறைகளும். அதாவது 1AB என்று சொன்னால் விஞ்ஞான கலை வர்த்தக பிரிவுகள் காணப்படுகின்ற பாடசாலைகள். இப்பாடசாலை சில சந்தர்ப்பங்களில் தொழில்நுட்ப பாடப்பிரிவு காணப்பட முடியும். 1AB ஸ்கூல்ஸ் விஞ்ஞான கலை வர்த்தக பிரிவு எல்லா பிரிவும் இருக்கிற ஸ்கூல். 1C உயர்தரத்தில் கலை வர்த்தகம் அல்லது இவற்றில் ஏதாவது ஒன்று காணப்படுகின்ற பாடசாலைகள். இப்பாடசாலைகளில் சில சந்தர்ப்பங்களில் தொழில்நுட்ப பிரிவு காணப்பட முடியும், ஆனால் விஞ்ஞான பிரிவு காணப்பட மாட்டாது. வகை 2 பாடசாலைகள் தரம் 1 முதல் தரம் 11. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவுபடுத்தின ஒரு கன்செப்ட். அதாவது தரப்படுத்தல், ஸ்கூல்கள்ல தரப்படுத்துகின்ற முறை 1AB 1C டைப் 2 டைப் 3. இதுதான் 4 வகையான பாடசாலைகள் இலங்கையில காணப்படுது. வளங்களை ஒதுக்குவதற்கு, அப்படி இல்லாட்டி ஸ்காலர்ஷிப்ல பிள்ளைகள் பாஸ் ஆகின்ற போது அவங்களுக்கு பாடசாலைகளை ஒதுக்கி கொடுப்பதற்கு, இப்படி பல தேவைகளுக்காக அரசாங்கம் பாடசாலைகளை வகைப்படுத்தும். அப்ப அந்த வகைப்படுத்தல்கள் பிரதானமாக 4 வகையில காணப்படுது. ரைட், ஓகே. அப்ப நாங்க வாரத்துல 3 நாள் வகுப்புக்கு நான் ஒரு சின்ன பிளானோடு வச்சிருக்கிறேன், முடிஞ்ச அளவு கவர் பண்ணி தரத்துக்கு. நீங்களும் இலங்கையின கல்வித்துறை சம்பந்தம் கூடுதலான தகவல்களை வாசிப்பதோடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச பொது அறிவு தகவல்கள் 1-2 கேள்வி வரலாம். மிகவும் முக்கியமான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இல்ல, ரொம்ப முக்கியமான ஏதாவது தகவல்கள் அதுகளையும் சேர்த்து சில ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு வர மாதிரியான சில நுண்ணறிவு பகுதிகள், இதுகளை கொஞ்சம் தொடர்ந்து மீட்டல் பயிற்சிகள் அது செஞ்சு கொண்டு வந்தா நீங்க நல்ல புள்ளி, அதாவது உங்களோட சென்டர்ல நல்ல புள்ளி எடுக்கிற ஆக்களை தான் அவங்க பிஎட் பாடநெறிக்கு செலக்ட் பண்ணுவாங்க. சாதாரணமான ஒரு டிகிரி அல்லது கௌரவ பட்டம். நீங்க ஏ லெவல் எக்ஸாம்ல நேரடியா பல்கலைக்கழகத்துல போயிருந்தா கூட அப்படி பெருமதியான ஒரு பட்டம் உங்களுக்கு கிடைக்காது. அந்த அளவு பெருமதியான ஒரு பட்ட படிப்பாக அது காணப்படும். சரியான ஒரு போட்டி நிலைமை ஒன்று இருக்கும். நல்ல முறையில ரெடியாங்க, நிறைய படிக்கணும். நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஓகே, ஓகே சார், தேங்க்யூ.